சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக சராசரியாக 106 டிகிரி வெப்பம் பதிவான நிலையில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளான நேற்று 104 டிகிரி செல்சியஸ் என வெப்பம் குறைந்திருந்தது. இதே நிலை நீடித்தால் வரும் நாட்களில் வெப்பநிலைக்குரிய வாய்ப்புகள் உள்ளதாக சேலம் மாவட்ட வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு. சுரேஷ், சேலத்துல தற்போது வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கு? வரும் நாட்கள்ல வெப்பம் குறைவதற்கான சாத்தியம் இருக்கா? தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் நடப்பாண்டு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் கோடை காலம் துவங்கியது முதலேயே வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்து காணப்பட்டது. காலை 10 மணிக்கெல்லாம் உஷ்ண காற்றுடன் வெப்பம் தாக்கி வந்ததால் பொதுமக்கள் இந்த வெப்ப தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தர்பூசணி, இளநீர், நுங்கு, கரும்புச்சாறு உள்ளிட்ட இயற்கை பானங்களை அறிந்து தங்களை வெப்ப தாக்குதலிருந்து காத்து வந்தனர். மேலும் வெப்பக்காற்றும் வெப்ப தாக்குதலும் அதிகப்படியாக இருந்ததால் குழந்தைகளும், முதியவர்களும், வாகன ஓட்டிகளும், பாதசாரிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர். இந்த நிலையில் இந்த சேலம் மாவட்டத்தில் கடந்த கோடைகாலம் துவங்கியதிலிருந்து தற்போது வரை வெப்ப தாக்குதலுக்கு இதுவரை சேலம் மகுடஞ்சாவடியில் 2 பேர் பலியாகியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் வெப்ப தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மதிய வேளைகளில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்களும் பாதசாரிகளும் தவித்து வந்தனர். தற்போது சேலத்தில் முக்கிய பிரதான பகுதியான அண்ணா மேம்பாலத்தில் வழக்கமாக போக்குவரத்து நெரிசல் அதிகப்படியாக காணப்படும். தற்போது வெப்ப தாக்கத்தின் காரணமாக வாகன போக்குவரத்து குறைந்த அளவிலான வாகனங்களே பயணிப்பதை நம்மால் காண முடிகிறது. ஏற்கனவே இந்த கோடை வெயிலை வெப்பத்தை எவ்வாறு தாக்குப்பிடிப்பது என்று தெரியாமல் பொதுமக்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நேற்று துவங்கியது. நேற்று முதல் நாளான அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாக 106.4 டிகிரி செல்சியஸாக இருந்த வழக்கமான சராசரியாக இருந்த வெப்பநிலை நேற்று அக்னி நட்சத்திரம் துவங்கிய முதல் நாளான நேற்று 104.8 டிகிரி செல்சியஸாக குறைந்திருந்தது. இதுகுறித்து சேலம் மாவட்ட வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது நேற்று 104 டிகிரியாக வெப்பநிலை பதிவாகி இருந்ததாகவும், அதாவது மேகமூட்டம் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேகமூட்டமாக இருந்தால் இனி வரும் காலங்களில் வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளதாகவும், இல்லை இதே நிலை நீடித்தால் தற்போது பதிவாகியுள்ள வெப்பநிலையை காட்டிலும் அதிகப்படியாக பதிவாகுவதற்கு வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். என்றாலும் காலையிலேயே சுட்டெரிக்கும் இந்த வெயிலையும் பொருட்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவர்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொண்ட வண்ணம்தான் உள்ளனர். நேற்று துவங்கிய கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளதால் இந்த 28 நாட்களை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாமல் விழி பிதுங்கியவர்களாக உள்ளனர் சேலம் மாவட்ட மக்கள்.